சமூக வலைதளங்கள்ல வந்து நான் தான் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலையரசன் அப்படின்றவர் வந்து சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பல அற்புதங்களை செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அவர் உண்மையாவே அகோரியா? இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த ஒரு வாரமாக வந்து மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொழுதுபோக்கை வந்து ஆன்மீக விஷயத்தில் செய்யக்கூடாது. அந்த தம்பி ஏதோ டிக்டாக்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் போல இருக்குது. நான் அதை பார்த்தேன். டிக்டாக்ல வந்து இந்த தப்பட்டை அடிச்சுட்டு நாட்டுப்புற கலைஞர் போல இருக்குது. நாட்டுப்புற கலைஞர் ஏதோ ஒரு பெண்ணோட திருமணம் பண்ணி குழந்தையோட கல்யாணம் பண்ணியிருப்பான் போல இருக்குது. அது அவனுடைய சொந்த வாழ்க்கை, சொந்த விஷயம். ஆனால் எதற்காக தன்னை அகோரி வேஷம் போட்டிருக்கான்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிறைய பேர் இந்த டிக்டாக்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு கண்டென்ட் போடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்க. செத்த மாதிரிலாம் கண்டென்ட் போடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் போட்டிருக்கான்ப்பா. நிச்சயமாக அது கண்டென்ட்டு தான். கடைசியில் பாருங்கள் இது கண்டென்ட்டுன்னு சொல்லிடுவான். நிச்சயமாக வந்து இது ஆன்மீகமாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். காளி தேவி விஷயத்தில் வந்து நான் காளியை பார்த்தேன், நான் அகோரி, நான் பணத்தை தின்னேன், இப்படியெல்லாம் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான்னா இந்த டிக்டாக் கண்டென்ட் எல்லாம் ஆன்மீக விஷயத்தில் வச்சுக்கூடாது. அந்த பத்திரகாளி சும்மா விட மாட்டா. அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கிற பராசக்தியாவோ. இந்த ஆன்மீக விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த வேலை இல்லாத கண்டென்ட் போடுறதுக்கோசரம் கடவுள் பேரை பயப்படுறது, சடையை வந்து இந்த போய் சலூனில் போய் பின்னிட்டு வந்துக்கிறது. நான் வந்து காசியில் இருந்துட்டேன், காசிக்கு போனால் எல்லாம் அகோரி ஆயிடுவாங்களா? நான் கேட்குறேன், காசிக்கு எத்தனையோ ட்ரிப் என் கூட தெரிஞ்ச சீடர்கள்லாம் போயிருப்பாங்க, எல்லாம் அகோரி ஆயிடுவாங்களா? அங்கே ஹரிச்சந்திர மயானம் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? அந்த பையனுக்கு ஹரிச்சந்திர மயானத்தில் மயான பூஜை எத்தனை மணிக்கு நடக்கும் தெரியுமா? சும்மா வந்து நான் பண்ண இதெல்லாம் வந்து டிக்டாக் பைத்தியங்க இவங்கெல்லாம். டிக்டாக்கு பைத்தியங்க. தன்னை விளம்பரப்படுத்தணும், தன்னுடைய முகம் 4 பேர்த்துக்கு தெரியணும், இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிற டிக்டாக் பைத்தியங்க. இவனை போய் பேட்டி எடுக்கிறாங்க பாரு எத்தனை பேர். தண்ணியில் நடப்பாங்க. இது யாரை பார்த்தாலுமே இந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவான், நான் மலையை தூக்குறேன்னு சொல்லிட்டு. ஒரு படத்தில் சொல்லுவான், மலையை தூக்குங்க நான் தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா. தண்ணியில் நடப்பேன்னா தண்ணியில் நடப்பேன். தண்ணியில் வேணால் நடப்பேன், தண்ணியில் நடக்க முடியாது. சரியா? நான் இப்போ சொல்கிறேன், தண்ணியில் நடப்பேன், தண்ணியில் நடக்க முடியாது. ஆனால் அது நடக்க முடியாதுன்னு நான் சொல்ல கிடையாது. 18 சித்தர்கள் தண்ணியில் நடந்தாங்க, காற்றுல பறந்தாங்க, தங்கத்தை செஞ்சாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அது போன்ற சித்துகளுக்கு பேர் தான் அஷ்டமா சித்துன்னு சொல்கிறது. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராந்தி, பிராந்தித்தல், ஈசானத்துவம், வசித்துவம், இந்த அஷ்டமா சித்திகள் இருக்குது. இந்த அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி முறையாக கட்டுறவங்க வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஊருக்குள்ளே வரமாட்டான். அவங்க வந்து எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே வந்து தன்னை அறியாமல் தவத்தில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா சேனலுக்கு வந்து போட்டி கொடுக்குறது, நான் அவனுக்கு சூன்யம் வைப்பேன், இவனுக்கு. முதல்ல வந்து ஆன்மீகத்துக்குள்ளார உள்ளே வந்துட்டாலே தனக்கு அருள் சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் சொல்லணும். நீங்களே எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 2016 என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயா டிவியில் வந்திருக்குது, ஜீ தமிழில் போட்டிருக்காங்க, அப்புறம் வசந்த் டிவியில் போட்டிருக்காங்க, எவ்வளவோ நிகழ்ச்சியில் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த இருக்கிற ட்ரூ அந்த ஃபேட் என்னமோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். சும்மா வந்து நம்மளை மிகப்படுத்தக்கூடாது. மக்கள் இன்னும் முட்டாள் கிடையாது, புரிஞ்சுட்டிங்களா? அவனுக்கு முட்டையில் வச்சு சூன்யம் வைப்பேன், இவனுக்கு வந்து அதில் வச்சு சூன்யம் வைப்பேன், அதெல்லாம் முதல்ல பேசுகிற தப்பு. மாதிரி பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. அதனால் வந்து இந்த மாதிரி டிக்டாக் பைத்தியங்களை எல்லாம் வந்து இந்த யார் ரொம்ப ஊக்கப்படுத்துகிறாங்கன்னா, இந்த சென்னையில் கூடிய ஒரு 5-6 சேனல்ஸ் தான். அந்த சேனல்ஸை வந்து யாரை பேட்டி எடுத்து ஒரு போலிகளை எல்லாம் வந்து அவங்க வந்து சென்னை அவங்களுடைய சேனலுடைய காசு வர்ற கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு, யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி இந்த பைத்தியங்களை, டிக்டாக் பைத்தியங்களை, இந்த போலியான ப்ராடுக இவங்களெல்லாம் அவங்க பிரபலப்படுத்துகிறாங்க. உண்மையால் எத்தாவரி மடம் கட்டியிருக்கோம் பாரு. 20 வருஷமாச்சு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சது. நம்ம எத்தாவரி மடத்தை கட்டி பல லட்சம் பேருக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்து, மக்களுக்கு தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்து, நம்மளும் நிறையா யூடியூப் ஃபேஸ்புக்கில் பேசியிருக்கோம். ஆனால் நம்மளை பிரபலப்படுது எல்லாமே அந்த ஆதிபராசக்தி தான். அவளின்றி ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்மளாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மனுஷங்க. சரியா? நீங்கள் காளியை நேரில் பார்த்துருக்கீங்க? காளி தேவியை வந்து நேரில் பார்க்காம அருள் கிடைக்காது. காளி தேவியை நான் வந்து கண்டிப்பாக வந்து நேரில் பார்த்துருக்கேன். சிறு வயசில் நேரில் பார்த்துருக்கேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். சிறு வயதில் காளி தேவி நேரில் பார்த்தனால தான் காளியோடைய தீவிர பக்தனான. காளியோடைய தீவிர பக்தனான காளி தேவி வந்து அந்த பையனை தான் சொல்கிறான் நேரில் பார்த்துருக்கேன்னா. யாருக்கு வேணால் காளி தேவி, உனக்கும் கூட காளி தேவி வந்து கண்ணில் காட்சி கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பையன் பார்த்துருக்கேன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஆனால் வந்து அதை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுறது, காளிதேவி இப்படி இருப்பா அப்படி இருப்பா அந்த மாதிரி பேசுகிறது வந்து அருவருப்பாக இருக்குது. அதை பார்த்துட்டு காளிதேவி ரொம்ப நாள் இவன் நல்லா விட்டு வைக்க மாட்டான். இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் இந்த மாதிரி தங்கத்தை வந்து மாற்றுற தங்கமாக மாற்றுறது, தண்ணியில் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வீங்களா? நானே தங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தான். நானே ஆசாரி. தங்கத்தையே தொட்டு தங்கத்தையே வேலை செஞ்சேன். தங்கத்தை எல்லாம் மாற்றக்கூடிய சித்து விளையாட்டுக்கு மூலிகைகள் இன்றைக்கி இருக்குது, அது உறுதி. நாங்கள் வந்து ஒரு மூலிகை வந்து கம்பத்தில் ஆராய்ச்சியில் மூலிகை ஆராய்ச்சியில் இருக்கும்போது ஒரு மூலிகை எடுத்து கடித்தோம். கடித்து அந்த மூலிகைலாம் வாயில் சாறு பட்டோம்னா கல் இருக்குல்ல, கல் சாதாரண கூழாங்கல்லுக்கு அதை எடுத்து பண்ணோம்னா இது கல்கண்டு மாதிரி பொறு பொறுன்னு ஆயிரும். அந்த மாதிரி மூலிகை இருக்குது. தண்ணி இருக்குல்ல, வெறும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குல்ல, ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை எடுத்து அதுக்குள்ளே சாறு புழிஞ்சோம்னா தண்ணி வந்து வெறும் பனிக்கட்டியாக மாறிடும். இந்த மாதிரி சித்து விளையாட்டு பண்ணக்கூடிய மூலிகை இருக்குது. தங்கத்தை மாத்திர மூலிகை இருக்குது, தாமரத்தை மாத்திர மூலிகை இருக்குது, பாதரசத்தை எடுக்கக்கூடிய மூலிகை இருக்குது. இதெல்லாம் இருக்குது உண்மை. ஆனால் அதை தெரிந்தவர்கள் யாரும் தன்னை வெளியே சொல்ல மாட்டாங்க. செஞ்சுட்டு வரீங்க. இப்போ அவர் வந்து உங்களுக்கு தொழில் போட்டியா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? டிக்டாக் பைத்தியங்களை எல்லாம் பிடிச்சிட்டு ஆண்டவனை ஆன்மீக சேவை செய்கிறவங்கிட்ட போய் அவர் பைத்தியக்காரன் அவனை விட்டுட்டு அந்த வேறு கேள்வி விடுங்க. எந்த சேனலில் தொட்டாலும் அவனுங்க போட்டு தெய்வம் என்ன விளையாட்டு விஷயமா உட்காந்துக்கிறீங்களா? நீங்கள்லாம் தெய்வத்துக்கிட்ட விளையாட்டு காரியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நீங்கள் சர்வநாசம் பண்ணி போடு கடவுளை. சும்மா எங்கே பாரு அவன் சாவதரி இவன் சாவதரி, அவன் பைத்தியக்காரன். சும்மா அவனை போய் நீங்கள் இப்படியே பிரபலப்படுத்துங்கய்யா. நல்ல தெய்வ பக்தி இருக்கிறவங்க எவனையுமே கடவுள்கிட்ட விட மாட்டீங்க. சும்மா அந்த டிக்டாக்ல இருக்கிறவங்கள போய் தூக்கி பிடிச்சிட்டு யாருக்கு யார் குப்பை வந்து கோபுரத்துக்கு ஈக்குவலா?